ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 14வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். எலியா என்கிற தீர்க்கதரிசி கர்த்தருக்காக மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் கர்த்தருக்காக நிற்கிறதில் எந்த குறைவும் வைக்கவில்லை. கர்த்தர்தான் தேவன் என்பதற்காக வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணி மிகப்பெரிய அத்தாட்சியை ஜனங்களுக்கு கொடுத்தவர் இந்த எலியா. பாகால்களின் மிகப்பெரிய கூட்டம் தீர்க்கதரிசிகளுக்கு தண்டனை வழங்கினவரும் இவர்தான். இப்படி கர்த்தருக்காக மிகப்பெரிய காரியங்களை செய்த இந்த தீர்க்கதரிசி எலியா பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செய்தாரோ அது அவனுக்கும் செய்யப்படும் என்று சொன்ன வார்த்தைகளை கேட்டு மிகவும் சோர்ந்து போய்விட்டார். கர்த்தரை பார்த்து, போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிகவும் மனமடிவாகி போய்விட்டார். அதனுடைய காரணம் என்னவென்றால், கர்த்தருக்காக மிகப்பெரிய வைராக்கியத்தோடு நான் இருந்தேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிட்டதே என்கிற ஒரு ஏமாற்றத்தின் நினைவுதான் காரணம். இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்கள் கூட ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்திருக்கலாம். கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறதிலும் வேதம் வாசிக்கிறதிலும் சாட்சியாக வாழுவதிலும் நீங்கள் சற்றும் குறைவு வைக்காமல் நிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் வருகின்ற போது, ஏன் எனக்கு இது சம்பவித்தது, நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன், என்னால் யாரும் பாதிக்கப்படவில்லையே என்றெல்லாம் பல நியாயமான எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலிருந்து எழும்பக்கூடும். ஏன் எனக்கு இப்படி சம்பவித்தது என்ற கேள்வி மிகப்பெரியதாக நமக்கு முன் நின்று கொண்டிருக்கும். சோர்ந்து போய் முடங்கி படுத்துக்கொள்ளவும் செய்கின்றோம். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எலியாவோடு பேசி அவனை மீண்டும் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய மிகப்பெரிய உத்தரவாதங்களோடு அனுப்பினார். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் நீங்கள் கர்த்தருக்காக செய்த காரியத்தையும் உங்கள் சாட்சியின் வாழ்க்கையையும் தேவன் நன்றாக அறிந்திருக்கின்றார். மனிதர்களுடைய வீணான வார்த்தைகளை பெரிதுபடுத்தி கொண்டு உங்களுடைய மேன்மையான ஆவிக்குரிய ஜீவியங்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது. தேவனே நமக்கு துணையாய் நின்று செய்த மிகப்பெரிய காரியங்களை நினைத்து பார்த்து, கர்த்தர் என்னோடு கூட இருக்கின்றார் என்கிறதை உறுதிப்படுத்திக் கொள்ளுவோம். மனுஷர்கள் பேசுகின்ற மாயையான வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போமானால் நாம் சோர்ந்து தளர்ந்து போய் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் மறந்தும் போய்விடுவோம். நீங்கள் சோர்ந்து போவீர்களானால் கர்த்தர் உங்களை கொண்டு இன்னும் செய்யும்படி வைத்திருக்கின்ற திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். பாருங்கள், எலியாவினிடத்திலே அடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற மிகப்பெரிய திட்டங்களை கொடுத்து அவனை மீண்டும் அதே தேசத்துக்கு கர்த்தர் அனுப்பினார். நீங்கள் எங்கே சோர்ந்து போய் நிற்கின்றீர்களோ, எங்கே திடனற்று நம்பிக்கையற்று தளர்ந்து போய் நிற்கிறீர்களோ, அங்கேயே உங்களை மீண்டும் மேன்மைப்படுத்தும்படிக்கு தேவன் திட்டங்களை வைத்திருக்கின்றார். ஆகவே சோர்வுகளையும் மனமடிவுகளையும் தூக்கி தூர வீசிவிட்டு ஆண்டவரிடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். தேவ திட்டத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் நாங்கள் எங்கள் சோர்வுகளையும் திடனற்று போன சூழ்நிலைகளையும் எல்லாம் தூக்கி தூர வீசிவிட்டு உமக்காக உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காகவும் உம்முடைய நாம மகிமைக்காகவும் நிற்கும்படிக்கு எழும்ப வேண்டும் என்று எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உற்சாக ஆவியோடும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவியின் வைராக்கியத்தோடும் தொடர்ந்து உமக்காக ஓட எங்களை அர்ப்பணிக்கிறோம். பலப்படுத்தி அருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.